Chapter 6 Application of Derivatives Exercise 6.2 fifth sum பார்க்கிறோம். Find the intervals in which the function f given by fx equal to 2x cube minus 3x square minus 36x plus 7 is strictly increasing, b strictly decreasing. இந்த function strictly increasing இல்ல strictly decreasing ஆனு நம்ம முதல்ல பார்க்கணும். அதுக்கு first function எழுதிக்கலாம். fx equal to 2x cube minus 3x square minus 36x plus 7. இப்போ f dash of x கண்டுபிடிக்கணும். f dash of x ங்கிறது dy by dx. அது என்னன்னா 2x cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 6x square வரும். minus 3x square டிஃபரன்ஷியேட் பண்ணனா 2 3 are 6 6x minus 36x டிஃபரன்ஷியேட் பண்ணா 36 வரும். கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 6 into 6 காமனாக இருக்குது எடுத்துட்டோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6, அதாவது 6x ஸ்கொயர் மைனஸ் 6x இன்ட்டு அப்புறம் மைனஸ் 6 into 6 36. f dash of x equal to 6 into x square minus x minus 6ங்கிறது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னா இப்போ வந்து இங்கே 1ன்னு அர்த்தம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, இது வந்து ப்ராடக்ட் மைனஸ் 6ங்கிறது ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணனா மைனஸ் 6 வரணும், ரெண்டு நம்பரை ப்ளஸ் பண்ணினோன்னா மைனஸ் 1 வரணும். எப்படின்னா இப்போ 3 2 are 6, 3 into 2 என்ன 6, இந்த மைனஸ் சைன் இருக்குது, இந்த மைனஸ் சைன் நீங்கள் போட்டோன்னா மைனஸ் 3 ப்ளஸ் 2ங்கிறது மைனஸ் 1 ஆகிடும், மைனஸ் 3 into 2ங்கிறது மைனஸ் 6 ஆகிடும். ஸோ இதோட இது என்னென்னா எக்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, இப்போ நமக்கு f dash of x அப்படிங்கிறது இங்கே எழுதுகிறேன். f dash of x வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கணும். 0ன்னு வைக்கும்போது இப்போ நமக்கு இன்க்ரீசிங் டிக்ரீசிங் பார்த்துக்கலாம். f dash of xங்கிறது வந்து greater than 0 இருந்ததுன்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். போன வீடியோவில் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அதே f dash of x less than 0 இருந்ததுன்னா strictly decreasing. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல f dash of x 0ன்னு வச்சுக்கலாம். அப்போ 6 into x minus 3 into x plus 2 equal to 0ன்னு வரும்போது 6 இந்த பக்கம் போச்சுன்னா x minus 3 equal to 0 or x plus 2 equal to 0, அதாவது x equal to 3 and x equal to minus 2. இப்போ நம்பர் வந்து இந்த இன்டர்வல்ஸ் வந்து எதுக்கு நடுவில் இருக்குன்றது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஒரு இன்டர்வல்ஸ் போடலாம். இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. நம்மள போட்டு வச்சு இப்போ வந்து மைனஸ் 2ல் ஒன்று இருக்குது, எக்ஸ் வந்து மைனஸ் 2 இங்கே ஒன்று இருக்குது, இங்கே மைனஸ் 2ல் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து 3ல் இருக்குது. இப்போ வந்து மொத்த இன்டர்வல்ஸ் என்னென்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 2ங்கிறது ஒரு இன்டர்வல், 2 to 3ங்கிறது ஒரு இன்டர்வல், அப்புறம் வந்து 3 to இன்ஃபினிட்டின்னு 3 இன்டர்வல்ஸ் இருக்குது. அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் 2 ஒரு இன்டர்வல், மைனஸ் 2லேருந்து 3 ஒரு இன்டர்வல், 3 to இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி 3 இன்டர்வல்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இன்டர்வல்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், f dash of x 0ன்னு போட்டோம் இல்லையா, f dash of xக்கு வந்து நம்ம வேல்யூஸ் கொடுத்து பார்க்கணும். அதாவது இங்கே மைனஸ் 2க்கு முன்னாடி மைனஸ் இன்ஃபினிட்டிலே மைனஸ் 2க்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் 3 இருக்குது. ஸோ மைனஸ் 3 கொடுத்து பார்க்கலாம், மைனஸ் 3 கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அப்ளை பண்ணும்போது 6 into மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 2. இப்போ என்ன வரும், 6 into மைனஸ் 3னா மைனஸ் 6, இங்கே வந்து மைனஸ் 1 ஆகிடும். ஓகே, இது வந்து என்னென்னா 6 into மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 6 into 6 66 ஆகிடும், 36 ஆகிடும். இது வந்து பாசிட்டிவ், ஏன்னா கிரேட்டர் தென் 0. அப்போ வந்து இந்த மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் 2 வந்து இது வந்து பாசிட்டிவ். அடுத்தது மைனஸ் 2லேருந்து 3க்கு பார்க்குறோம். மைனஸ் 2லேருந்து 3க்கு பார்க்கும்போது இதுக்கு f dash of மைனஸ் 2லேருந்து 3க்கு வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம். f dash of 0 ஈக்குவல் டு இதே மாதிரி அப்ளை பண்ணலாம். 6 into எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறோம், மைனஸ் 3 into 0 ப்ளஸ் 2. இந்த இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 into மைனஸ் 3 into 2 வரும். இது வந்து நெகட்டிவ் ஆகிடும். எப்படின்னா
மைனஸ் ஆல்மோஸ்ட் போயிட்டு -36 இஸ் லெஸ் தேன் 0. ஸோ இந்த -2லேருந்து 3 வந்து நெகட்டிவ் ஃபங்க்ஷன். அடுத்தது 3 to ∞ பார்க்க போகிறோம். அடுத்தது இதில் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 3லேருந்து ∞ ஒரு நம்பர் என்ன 4 எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம f' of 4 ஈக்குவல் டு இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 6 into 4 minus 3 into 4 plus 2 பண்ணும்போது 6 into 4 minus 3 1, 4 plus 2ங்கிறது 6. இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ். தேர்ட் சிக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ வந்து 3 and all அந்த இன்டர்வல் வந்து இன்க்ரீசிங் +2ல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்காக எந்தெந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எது வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் எழுதிக்கலாம். முதல்ல ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எது இது -∞ to -2 ப்ளஸ் அப்புறம் இங்கே and 3 ∞ ரெண்டுமே ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். ஆர் இந்த ஃபங்க்ஷனை வேறு மாதிரி நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா -∞ to -2 யூனியன் போடலாம், சேர்க்கறது, and 3 ∞ இப்படியும் எழுதிக்கலாம். ரெண்டு மெத்தட்லையும் எழுதிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அது எதுனா -2லேருந்து 3 வரைக்கும் தான். நெகட்டிவாக இருக்கிறது வந்து -2லேருந்து 3 இருக்குது. ஸோ இதுதான் -2 3 தான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். 6th sum, find the intervals in which the following functions are strictly increasing or decreasing. First sum, a equal to x² plus 2x minus 5. இதை வந்து நம்ம f of xன்னு வச்சுக்கலாம். let f of x equal to x² plus 2x minus 5. ஸோ f' of x equal to இதை டிஃபரன்ஷியேட் பண்ண x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x வரும், 2x டிஃபரன்ஷியேட் பண்ணனா +2 வரும். இப்போது இது f' of x equal to 0 அப்படின்னு வச்சுருந்தோன்னா 2x plus 2 equal to 0, 2x equal to -2, x equal to -1. 2 இந்த பக்கம் போயிடுத்துனா -2/2 -1 ஆகிடும். இப்போ நம்ம நம்பர் லைன் போட்டுக்கலாம். நம்பர் லைனில் -1 தான் இருக்குது. ஸோ இங்கே -1 இருக்கும், இங்கே -∞, இங்கே +∞. இப்போ வந்து இன்டர்வல்ஸ் என்னென்ன இருக்குன்னா -∞ to -1 இருக்கும். அப்புறம் -1லேருந்து ∞ வரைக்கும் ரெண்டு இன்டர்வல்ஸ் இருக்குது. ஓகே, -∞ to -1, -1 to ∞. இந்த ரெண்டு இதுலேயும் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ், எது டிக்ரீசிங் எது இன்க்ரீசிங் எது டிக்ரீசிங் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம f' of xங்கிறது 2x plus 2 இருக்குது. இதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். அதாவது -1க்கு முன்னாடி என்ன இருக்குது -2 இருக்கலாம். இப்போ f' of -2 போட்டு பார்த்தோன்னா 2 into -2 plus 2 ஈக்குவல். இப்போது 2 minus 2 வந்து -4 plus 2 equal to -2. -2 is less than 0. ஸோ வந்து இந்த -∞ to -1ங்கிறது நெகட்டிவ். அடுத்தது -1லேருந்து ∞ கொடுக்கலாம். இங்கே 0ன்னு கொடுத்துக்கலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது f' of 0 equal to 2 into 0 plus 2. இப்போ equal to 2 into 0 2 0 0 plus 2 2. 2 is greater than 0. ஸோ இது வந்து என்ன பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாசிட்டிவாக இருக்கிறது வந்து இன்க்ரீசிங், நெகட்டிவாக இருக்கிறது டிக்ரீசிங்னு சொல்ல போகிறோம். இப்போ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் எதுனா -1 ∞. strictly decreasing function -∞ to -1. அதாவது greater than 0, அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் f' of x வந்து greater than 0 இருந்ததுன்னா இன்க்ரீசிங், f' of x வந்து நெகட்டிவாக இருக்கிறது, அதாவது less than 0 இருந்ததுன்னா டிக்ரீசிங்.